ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாரு. நல்ல திரைக்கதையின் நடுவில் எப்பொழுதும் ஒரு பாய்ச்சும் உள்ளம் இருக்கும். அதுதான் கதாநாயகன். அவன் யார்? அவன் என்ன தேடுகிறான்? அவன் எதற்காக போராடுகிறான்? இதுதான் உங்கள் திரைக்கதையின் இயக்கம். இதை தெரியாமல் நீங்கள் திரைக்கதையை எழுதவே கூடாது. அப்படி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா 5 பக்கத்துக்கு மேல் உங்களால் எழுதவே முடியாது. கதாநாயகனின் நோக்கம். திரைக்கதை எழுதும்போது நம் கதாநாயகனுக்கு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் எனக்குன்னு இருக்கணும். இன்னாருடைய பையன் அப்படின்றதுக்காகலாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையின் எளிய இலக்காக இருந்தாலும் சரி, பெரிய கனவாக இருந்தாலும் அதை அவன் இயக்க வேண்டும் அல்லது அது அவனை இயக்க வேண்டும். இந்த மாதிரி கனவுகளை நோக்கி அவன் பயணத்தை தொடங்கும் பொழுதுதான் பார்வையாளனுக்கும் எளிதான கனெக்ட் இருக்கும். அவனது பண்புகள், தனிப்பட்ட சூழ்நிலை, வாழ்க்கை, குடும்ப இவை அனைத்தும் நாம் திரையில் காட்டவில்லை என்றாலும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவன் என்ன மாதிரியான சுழற்சியில் இருப்பான், அவனது பாய்ச்சும் புள்ளி என்ன, அவன் எப்படி யோசிப்பான். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவான். ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பான், இவை அனைத்தும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும்.